இந்த அடுத்த ஜென்மம் மறுபிறவியை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. அது உண்மை அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் நான் ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி மறுபிறவின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நான் விவசாயியா பிறக்க விரும்புகிறேன். இவன் விட்டே வெளியே வர்றதில்ல. விவசாயம்னா உலகத்துக்கே சோறு போடுறாங்க. இவன் பொண்டாட்டிக்கே சோறு போடல. பொண்டாட்டிக்கு என்ன பெத்த அப்பா அம்மாக்கே சோறு போடல. பொண்ணு பிள்ளைக்கு சோறு போடல. இவன் விவசாயியா பிறந்து அடுத்த எல்லாருக்கும் சோறு போடுறோன்னா அடுத்த ஒரு பிறவின்னு இருந்தால் நான் விவசாய பிறப்பான்றான் இந்த பப்பள பொறுக்கி குடிக்காரன் இந்த தற்கூரி. இப்போ இந்த விஜய் சொல்கிறான், நீ அடுத்த பிறவியில் விவசாயம் நீ பிறக்கவே முடியாதுடா விஜய். ஏன்னு கேட்டால் உனக்கு அடுத்த பிறவியே கிடையாது, உனக்கு மறுபிறவியே கிடையாது. இந்த பிறவியோட ஒரு கதை முடிஞ்சு போச்சு. நீ அப்பா அம்மாவுக்கு பண்ண துரோகம், பொண்டாட்டிக்கு பண்ண துரோகம், பெத்த பிள்ளைங்களுக்கு பண்ண துரோகம், இந்த பிறவியே இது வரைக்கும் 55 பேரை கொலை பண்ணிக்கிறேன். அப்படிதான் நான் சொல்லுவேன். உன்னுடைய அஜாக்கிரதை இது வரைக்கும் 55 பேர் சோழியை முடிச்சிட்டேன். உனக்கு மறுபிறவியே கிடையாது. இவர் மறுபிறவி இருப்பாராம். இவர் என்னன்னு கேட்டால் இவர் விவசாயியாக பிறப்பாராம். அடுத்து அவன் இன்னொன்று சொல்கிறது, இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு கோபம் வருது.